ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது ஹவு டு கெட் சென்டம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்க பாருங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாறுதல் உருவாகும். அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. அந்த வீடியோ லிங்க் மேல உங்களுக்கு ஐக்கால சோவும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட ஞாபக சக்தியை நீங்க எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதையும் நீங்க பாருங்க. கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரெண்டோட லிங்க்கும் மேல உங்களுக்கு ஐக்கால இருக்கு. அதை எடுத்து நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது 10 மினிட்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா, 2 வேல்யூ சரியா, மேக்ஸோட 2 வேல்யூ நான் என்ன பண்ண போறேன், 10 மினிட்ஸ்ல நான் ரிவிஷன் பண்ணி முடிக்க போறேன். அப்படின்னா யாராவது நம்புவீங்களா அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, நான் ரிவிஷன் அப்படிங்கறது சொல்றது என்னன்னா, இப்ப நான் எப்படி நான் வந்து சொல்ல போறேனோ, நான் வந்து என்ன பண்ண போறேன், ரிவிஷன் இப்ப நான் பண்ண போறேன். நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு திடீர்னு என்னன்னா, ஏதோ ஒரு சம் என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மறந்து போன மாதிரி எனக்கு தோணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சம் எடுத்து உடனே என்ன பண்ணணும் பார்க்கணும். இதுக்கு பேர் தான் ரிவிஷன். சரியா? கண்டிப்பா நமக்கு என்னன்னா, நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் தான், கண்டிப்பா மறக்க தான் செய்யும். அந்த மறதியில இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. அதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப என்னன்னா 10 மினிட்ஸ்ல என்ன ரிவிஷன் பண்ண போறோம், எப்படி சார் 10 மினிட்ஸ்ல ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சரியா? இப்ப நான் சொல்ற மாதிரியே நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ண அவ்வளவுதான் நான் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள என்னன்னா ஒரு பாசிட்டிவ் தாட் வரும். அதை நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த பாசிட்டிவ் தாட்டை. சரியா? அதாவது நம்ம இப்படி சொல்லிட்டே வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல அந்த சம் நம்ம மறந்து போச்சு, அதை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அப்ப எடுத்து நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் நமக்கு 2 மார்க்ல இருந்து 5 மார்க் நமக்கு என்ன பண்ணா எக்ஸ்ட்ரா மாத்தி நமக்கு கொடுக்கும். சரியா? அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா 10 மினிட்ஸ் தான். சரியா? அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா மேக்ஸ் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ண போறோம், ரிவிஷன் பண்ணி முடிக்க போறோம். சரியா? இப்ப சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாப்டர் 1ல முக்கியமானது என்னன்னா, நம்ம அட்ஜாயின்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம சேனல்ல அட்ஜாயின்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். நம்ம சேனல்ல இருக்க சம்ஸ் நீங்க பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரியா? சம் நம்பர் வின்சென்ட் மேக்ஸ் போட நம்ம சேனல்ல இருக்க சம் ஃபுல்லாவே வந்துடும். அதை நீங்க பாருங்க. அட்ஜாயின்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப முக்கியமானது கூட. அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா அதை பத்தி தான் பேசுறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்க சம்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? அதுவும் எஃப் ஆஃப் ஆல்பா அப்படின்னு ஒரு சம் இருக்கும் எக்ஸசைஸ்ல, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஏபி அதாவது ஏபி ஹோல் பவர் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ், அந்த சம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ரிவர்சல் லா. சரியா? அந்த சம் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லி என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. சரியா? இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்கு. நமக்கு காஸ் ஜோர்டன் மெத்தட் வந்து என்ன ஆச்சுன்னா டெலிட்டட் போர்ஷன்ல போயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல 4th சொல்யூஷன். சரியா? அதாவது கிரேமர்ஸ் ரூல்ல என்ன பண்ண சொல்லிருப்பாங்கன்னா அதை வந்து சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது 1/x 1/y 1/z இதை நம்ம என்ன நினைப்போம், ABC எடுத்து பண்ணுவோம். அந்த சம்முக்கு ஆன்சர் கூட 1,3,3. சரியா? அந்த சம் என்ன பண்ணுங்க, நல்லபடியா பாத்துங்க. அந்த சம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இது அதிகமாவே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல சரியா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. மத்த எல்லாம் முக்கியமானதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா டெலிட்டட் போர்ஷன்ல போயிடுச்சு. இதுல இருந்தா மேக்ஸிமம் கேட்கற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு 2 மார்க் 3 மார்க்ல. அவ்வளவுதான். அடுத்து செகண்ட் சாப்டர் வந்தீங்கன்னா, செகண்ட் சாப்டர்ல முக்கியமான கொஸ்டின் இப்ப உடனே நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதாவது எக்ஸாம்பிள் 2.13 வந்து ரொம்ப முக்கியம். அது இல்லாம 5 மார்க்ல பாத்தீங்கன்னா பியூர்லி இமேஜினரி பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கும். எக்ஸசைஸ்ல லாஸ்ட் சம் இருக்கும். எக்ஸசைஸ் 2.2 நினைக்கிறேன். அதுல லாஸ்ட் சம் 2.2 இல்ல 2.3 நினைக்கிறேன். ஏதோ ஒரு பியூர்லி இமேஜினரி பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்ல முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் 5 சொல்யூஷன், இட் ஹேஸ் 3 சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா இத்தனை சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்ல ரொம்ப முக்கியம். தேர்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். தேர்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும், அதாவது எக்ஸசைஸ் மட்டும் நீங்க நல்லா படிச்சாவே போதும். கண்டிப்பா சப்போ அதுல இருந்து 5 மார்க் கேட்கற வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கேட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து மட்டும் தான் 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா வெறும் சால்வ் அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் நமக்கு தேர்ட் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் வந்து அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ். சரியா? லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நிறைய வந்து டெலிட்டட் போர்ஷன்ல போயிடுச்சு. 1-2 சம் மட்டும் தான் இருக்கும். அதை நீங்க நல்லபடியா என்ன பண்ணுங்க பாத்துங்க. அடுத்து 4th சாப்டர் வந்தீங்கன்னா
ஃபோர்த் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்ல ஃபைண்ட் தி டொமைன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லாட்டி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா சம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், அதை நீங்க நல்லபடியா என்ன பண்ணணும் பாத்துக்கணும். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபோர்த் சாப்டர். ஃபிஃப்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து 5 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, 5 மார்க்குக்கு லாஸ்ட் சாப்டர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா 5 மார்க்ல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து போக்கஸோட வேல்யூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்டரோட வேல்யூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட வேல்யூ, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ஒரே சம்லயே வரும். சரியா, இந்த மாதிரி சம்ஸ்லாம் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது, போக்கஸ் கண்டுபிடிக்கிறது, சென்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிஃப்த் சாப்டர். சிக்ஸ்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா a plus b sin a plus b sin a minus b cos a plus b cos a minus b, இந்த 4 சம்ல இருந்து ஒரு சம் கேட்க போறாங்க. அதே மாதிரி diagonals of triangles are concurrent அப்படிங்கிற ஒரு சம் இருக்கும். சரியா, இந்த 5 சம்ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா உங்களுக்கு வரப்போகுது. இவ்வளவுதான் சிக்ஸ்த் சாப்டர். சிக்ஸ்த் சாப்டர் வந்து நிறைய ஏரியாஸ் இருக்கு. அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன், சரியா, அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா 2 லைனுக்குரிய ஆங்கிள் இல்லாட்டி 2 பிளேனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்க சொல்லலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லைன் அண்ட் பிளேன், இந்த மாதிரி இந்த சம் என்ன பண்ணலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிக்ஸ்த் சாப்டர். 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 7.5 ரொம்ப ரொம்ப முக்கியம், 5 மார்க் இருக்கு. சரியா, அது இல்லாம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்கேவ் அப்வர்ட், கான்கேவ் டவுன்வர்ட், இதை பத்தி என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதே மாதிரி 7th சாப்டர்ல முக்கியமான எக்ஸசைஸ்லாம் நிறைய என்ன ரோல்ஸ் தியரம் இதெல்லாம் நமக்கு டெலிட்டட் போர்ஷன்ல போயிடுச்சு. சரியா, அதனால என்ன பண்ணோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 7th சாப்டர்ல 7.5 நல்லபடியா படிச்சுங்க. 8th சாப்டர்ல இருக்கிறது 2 எக்ஸசைஸ்லாம் இருக்கு. 2 எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நீங்க நல்லபடியா என்ன பண்ணணும் படிச்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட் வேல்யூ வரும் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா 9th சாப்டர்ல நிறைய நமக்கு டெலிட்டட் போர்ஷன்ல போயிடுச்சு. 9th சாப்டர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடைப்பட்ட பரப்பு. சரியா, பவுண்டட் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லி என்ன பண்ணலாம் கேட்கலாம். இல்லாட்டி 9.3ல இருந்து எக்ஸசைஸ் 9.3ல இருந்து சம்ஸ் வர்றதுக்கு என்னது வாய்ப்புகள் இருக்கு. 9th சாப்டர்ல நிறைய இது வரைக்கும் என்ன பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 மார்க் கேட்டது இல்லை. ஆனா இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நமக்கு பவுண்டட் ஏரியால இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அடைப்பட்ட பரப்பு. அடுத்து 10th சாப்டர் பாத்தீங்கன்னா 10th சாப்டர்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நீங்க நல்லா படிச்சுக்கணும். 10.5 வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒண்ணு அந்த பாப்புலேஷன் சம், இல்லாட்டி என்னன்னா அந்த அதாவது என்ன சொல்றது ஒரு ஆள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இறந்துருப்பாங்க, அது எப்ப இறந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம் பாத்தீங்களா. அந்த சம் வந்து எத்தனை மணிக்கு இறந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும் பாத்தீங்களா. இந்த சம், இந்த 2 சம்ல இருந்து ஒரு சம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்ல இருந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. dy/dx அதாவது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல என்ன பண்ணலாம் பண்ணி என்ன பண்ண சொல்லலாம் கேட்கலாம். 10 மார்க் சாரி 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, 3 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். 11th சாப்டர்ல என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா k ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ, இந்த மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். சரியா, அவ்வளவுதான் 11th சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். 11th சாப்டர்ல முக்கியமான சம்ஸ்லாம் நீங்க படிக்கவே கூடாது. 11th சாப்டர் எல்லாமே நீங்க கவர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அடுத்து நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும், செகண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி தான். ட்ரூத் டேபிள் எல்லாமே போட்டலாம், ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல லாஸ்ட் 2 சம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அதே மாதிரி டேபிள் யூஸ் பண்ணி போற சம் எல்லாமே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காம்படேட்டிவ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா என்ன, காம்படேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ், அப்புறம் பாத்தீங்கன்னா இன்வர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடென்டி எலிமெண்ட், இதெல்லாம் என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். 5th சாப்டரோட 12th சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா, நான் வந்து ரொம்ப வேகமா சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்டோட, சரியா, இப்ப நான் சொல்லிட்டே வரும்போது இப்ப சப்போஸ் நான் வந்து 8th சாப்டர்ல 2 எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. அப்போ வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிற சம் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. அந்த சம் சப்போஸ் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணி எடுத்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டோ, இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அதை பாஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டோ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடனே அதை எடுத்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் பெஸ்ட் ரிவிஷன். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ண தெரியும்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா சாப்டர்ஸ் பத்தி என்ன தெரியும்னா பேச தெரியணும். பேசி அது மூலியமா என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண தெரியணும். ஏன்னா நீங்க ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணிடலாம் எல்லா சப்ஜெக்டும் உங்களால ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க இதுதான் முக்கியம், இதெல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்க்கல, அப்போ ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திங்க் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்க ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை பீட் பண்றதுக்கு ஆளே இல்ல, நம்ம அடிச்சு சொல்லலாம். சரியா,
அதனால இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சா இல்லையா எனக்கு தெரியல. உங்களுக்கு இது வந்து ஒரு ரீகாலா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.